ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்குறித்த வண்ணமாக இன்றைய நாளிலும் நம்முடைய சபையார் அனைவரும் திட்டமிட்ட பிரகாரமாகவும் அரை நாள் இந்த கூடுகை இன்றைய நாளிலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளிலும் கூட உலக ஜனங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். இந்த ஒரு வார காலமாக இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரியும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு வந்திருக்கக்கூடிய நமக்கும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இந்த உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கு இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தேவன் போட்ட ஒரு பிச்சை. இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சிலரை மட்டும் அவர் தெரிந்தெடுத்து அவருடைய ரகசியங்களையும் பின்னாடி நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு வரார். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய மகத்தான சத்தியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தீர்க்க தரிசனங்களாக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகள், அந்த எச்சரிப்புகளுக்குள்ளர நம்முடைய குணலட்சணத்தை எப்படி மேம்படுத்தி கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக மாறுறது, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் எப்படி ஒரு மீட்பை கொடுக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வெளிப்படையாக வரப்போகுதுங்கிறத இப்போ லிட்ரலாக இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி விரும்பி நடக்கக்கூடிய நாம் அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா முன்னாடி வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த கடமை நமக்கு இருக்குது. அதற்காகத்தான் தேவன் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து இப்பேற்பட்ட கூடுகையில் அவர் நம்மளை எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து சகோதர சகோதரிகளாக முகமுகமாய் காண்பதற்கும் அவருடைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கும் தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் மேலும் ஒரு நாளை சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு இந்த ஒரு அரை நாள் கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 2 அருள் மாறி எங்குமாக என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் முடிந்த பின்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே நேசமாக சந்தித்தாசீர்வதியும் என்னையும் சந்தித்தாசீர்வதியும் என்னையும் சந்தித்தாசீர்வதியும் என் பிதாவை பாவியேனை கைவிடாமல் இறங்கும் தெக்கில்லாயு வேலையேனை நோக்கி பார்த்து சேர்த்திடும் என்னையும் நோக்கி பார்த்து சேர்த்திடும் என்னையும் நோக்கி பார்த்து சேர்த்திடும்
இயேசுவே நீர் கைவிடாமல் எந்தன் பாவம் நீக்கிடும். இயேசுவின் மரத்தத்தாலே சுத்தமாக்கி அருளும். என்னையும் என்னையும் சுத்தமாக்கி அருளும். என்னையும் என்னையும் சுத்தமாக்கி அருளும். தூய ஆவியால் விடாமல் என்னில் கிரியை செய்திடும். பாதை காட்டி கேடில்லாமல் என்றும் காத்து ரட்சியும். என்னையும் என்னையும் என்றும் காத்து ரட்சியும். என்னையும் என்னையும் என்றும் காத்து ரட்சியும். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களாய் வாழ்கின்ற எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை அன்பினாலும் சத்தியத்தினாலும் வழிநடத்தி வருகிறதுனால எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, புது ஒரே பேரான குமாரரும் எங்கள் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதியும் ஸ்தோத்திரங்களையும் இருக்கிறோம் தாப்பனே. பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் கூட சகோதர சகோதரியார் ஒன்று கூடி சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் கூட தேவரீர் நாங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தை தேவரீர் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்கள் இருதய பலைகளை நாங்கள் எழுதி கொண்டு உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவன் தாமே எங்களை பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நாங்கள் எதற்கும் தகுதியில்லாத எங்களை தேவரீர் இந்த மகா அழைப்புக்குள்ளால் அழைத்து உமது குமாரின் இரத்தங்கள் மூலியம் எங்கள் பாவங்களை கழுவி அனுதினமும் எங்கள் அன்பினாலும் சத்தியத்தினாலும் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவரே, நாங்கள் மாமிசத்திலும் உலக காரியங்களும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு வாயின் வார்த்தைகளினாலும் கிரியலினாலும் எண்ணத்தினாலும் நாங்கள் பிடிக்காத காரியங்கள் செய்திருந்தால் தேவரே, எங்கள் தயவாய் மன்னித்து எங்கள் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் எங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தாப்பனே. தேவரேன் தூது கொடுக்கும் தாசரை கூட கரத்தில் தருகிறோம். அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஒரு கூடைகளில் இறுதி வரை உமது திவ்ய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு ஆள கடவதாக. இந்த சிறிய ஜபத்தை எங்கள் கர்த்தர் ரட்சருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக சகோதரர் அசோக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று நாளுக்கான பரலோக மன்னா அக்டோபர் 11ஆம் தேதி. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இதற்கான மூத்த சோரோட விளக்கம். தேவனுடைய ஊழியக்காரருக்கும் அசுத்தமான காரியங்களை நடப்பவர்களுடைய ஒரு பிரிவினையை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சொந்த ஜனம் அவருடைய பிரதிநிதிகளாக சத்தியத்திற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அசுத்தமுள்ளவர்களும் சாத்தானின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களும் நற்செய்தியை அறிவிக்க தேவன் விருப்பமுள்ளவர் அல்ல. தேவனோடு இசைந்து பரிசுத்த ஊழியம் செய்வதர்களை குறித்து, பரிசுத்த ஊழியம் செய்யாதவர்களை குறித்து தேவ மக்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயில் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்றார். இதற்கு ஆதாவசனமாக கூட சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 16 முதல் 22 வசனங்கள் வாசிக்கும். 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் முதல். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு?
சிற்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட இந்த ஒரு அரை நாள் கூடுகைக்கு முதல் பாடமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்கக்கூடிய தேவ செய்தியினுடைய தலைப்பு 83ஆம் சங்கீதம். 83ஆம் சங்கீதம்னாலே நமக்கு நல்லா தெரியும். அது எதை பற்றின விஷயம்? இஸ்ரேலை பற்றினதா? இப்போ யாரோ சொல்லிட்டாங்க போல தெரியுது. ரொம்ப முக்கியமாக அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான விஷயங்கள் எல்லாமே அந்த 83ஆம் சங்கீதத்தில் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 83ஆம் சங்கீதத்துக்குள்ளே ஒரு வார்த்தை சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க, மறுபார்வை அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ராஜ்யம் ஏற்கனவே நம்ம இந்த பல பாடங்களில் அந்த 83ஆம் சங்கீதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வைத்து இந்த 83ஆம் சங்கீதத்தில் மறுபார்வை என்கிற தலைப்பின் கீழே சத்திய படத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அன்பு சார் புஷ்பராஜ் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணரக்கூடிய காலத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால நாம் இன்றைக்கு ஏற்கனவே தியானித்த 83வது சங்கீதத்தை குறித்து தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். அதாவது மறுபார்வை, நம்மளா சும்மா ஒரு தலைப்பு வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக மறுபார்வைன்னு திருப்பி பார்க்க போகிறோம். 83ஆம் சங்கீதத்தை திருப்பி பார்க்க போகிறோம். இப்போ அந்த 83வது சங்கீதம் நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கீதம்ன்றதை ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இப்போ கேள்வி என்னன்னா, நிறைவேறிடுச்சா அப்படின்ற ஒரு, நிறைவேறலை அப்படின்னா எப்படி நிறைவேறலைன்னு சொல்லணும். சரிங்களா? நிறைவேறிடுச்சுனாலும் நம்ம எப்படி நிறைவேறிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். சரிங்களா? நிறைவேறலை அப்படின்னா இது எதன் அடிப்படையில் அப்படின்றது தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். நிறைவேறிடுச்சுன்றதுனாலும் எதன் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும், போன வருஷம் அக்டோபர் 12ஆம் தேதி நம்ம சங்கீதம் 83 குறித்து தியானித்தோம். இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதி. ஸோ கரெக்டாக 365வது நாளில் மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா, அதனால தான் இதுக்கு என்ன தலைப்பு வச்சுருந்தோம்னா, ஒரு மறுபார்வை அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன வருஷம் பார்த்த வியூக்கும் இந்த வருஷம் பார்த்த வியூக்கும் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன், 80% அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இன்னொரு 20% தான் என்ன ஆகுது, நிறைவேற போகுது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குள்ள
அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இந்த ப்ராஃபஸி கம்ப்ளீட் ஆனது. அப்போ எவ்வளோ இந்த நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம உணரணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 83ஆம் சங்கீதத்துடைய நிறைவேறுதலை குறித்து நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறை குறித்து ஓரளவு நம்ம என்ன பண்ணிடலாம், ரீகேப் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியுமாக 83ஆம் சங்கீதத்துக்குள்ளே போகலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேப்பில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏன்னா இது முன்னாடி போட்ட மேப். ஆக்சுவலாக இதை தான் கரண்ட் மேப்னு இன்னைக்கு உலகம் சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மேப் மாறிக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் தேசத்துடைய மேப் என்ன ஆகிட்டு இருக்குன்னா மாறிட்டு இருக்கு. இப்போ இதில் எங்கே மேப் மாறிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? எந்த இடத்துல மாறிட்டுருச்சு? வெஸ்ட் பேங்க்ல மாறி இருக்கு. வெரி குட். பார்த்தீங்களா, குழந்தை கூட சொல்லிடும் போல. அந்த அளவுக்கு ஆனால் we are பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். உலகத்துக்கு தெரியாது, அவங்க இந்த மேப் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம், பேசலாம். பட் மேப்லேயே சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஜனங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. அன்புக்குரிய சரஸ்வரிகளே, இந்த தேசம் என்ன ஒரு எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல பேர் கையில் இருந்துட்டு இந்த தேசம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. முக்கியமாக இது முஸ்லீம்களுடைய கையில் தான் அநேக வருஷங்கள் என்ன ஆயிருக்குன்னா இருந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு நிலைமை அப்படின்னா, இவர்கள் என்னைக்கு அதில் பிரவேசித்தார்களோ, எடுத்துக்கொண்டார்களோ முஸ்லீம்கள், அன்னையிலிருந்து மழை பெய்யலை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பியூட்டி. இந்த தேசத்தில் மழையே பெய்யலை, வருஷ கணக்காக மழை பெய்யலை. அப்போ எப்படி இருக்கும் அந்த தேசத்தில் ஒருத்தரால் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியாது. 1878 வருஷம் பெட்டாட்டிகவா கிராமம் உருவாகிறதுக்காக 4 பேர் முயற்சி செய்யும் பொழுது இப்போ அந்த நிலங்களை கொள்ளுகிறார்கள், வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது இவங்க ரொம்ப வாங்கினா போதுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை வித்துட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள். இப்படி விற்கும்போது இப்போ மழை என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. மழை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இருந்து மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்ட்ரி என்ன ஆகுது, சியோன் இயக்கம் வருது 1881. அதுக்கப்புறம் 1914 முதலாம் உலகப் போர் நடக்குது. முதலாம் உலகப் போரில் இங்கிலாண்டோடைய விக்ட்ரி பிகாஸ் ஆஃப் சாம் வைஸ்மேன் என்ற ஒரு யூதனால, அதனால அவங்களுக்கு ஒரு பால்ஃபோர் டிக்ளரேஷன் அந்த தளபதி மூலியமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, யூதர்கள் செய்த நன்மைக்காக உங்கள் நாடு சுதந்திர நாடாக இன்னும் 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ணப்படும், அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண ஒரு டிக்ளரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதன்படியாக 1947 வருஷம் இஸ்ரேல் தேசம் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது. இப்போ 1947 வருஷம் அறிவிக்கப்படுதுன்னா 46வது வருஷத்துடைய மேப் தான் மேப். இதுதான் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் யாரு இருக்கா அப்படின்னா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் பாலஸ்தீனியர்கள். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? பாலஸ்தீனியருக்கு பெலிஸ்தியர்கள் பேரு. சவுல் பெலிஸ்தியர்களோட சண்டை போட்டார். அங்கிருந்து சண்டை தான் இவங்களோட. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த பெலிஸ்தியர்கள் அதாவது பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய பகுதி கிரீன். 1946 இது ஒரு வரலாறு பாடம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால இப்போ நியூஸ் தான் என்ன பண்றீங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டுங்களா? 1947 வருஷம் சுதந்திரம் அடையும் போது 2 ஸ்டேட் பிடிக்கிறாங்க. முதல்ல லேண்ட் ஆஃப் இஸ்ரேல்னு இருந்துச்சு பேரு, இப்போ ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கும் லேண்ட் ஆஃப் இஸ்ரேலுக்கும் வித்தியாசம். லேண்டுனா அந்த என்டையர் கண்ட்ரியில் வேற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டேட்னா இன்னொரு ஸ்டேட்ல வேற ஒருத்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க. இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் தான் சொல்றாங்களே தவிர லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் இதை என்ன பண்றதில்ல, யாரும் அழைக்கிறது இல்லை. ஸோ ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலில் ஒயிட் கலர் பார்ட்ஸ் ஃபுல்லாமே எது இஸ்ரேலோடது, கிரீன் கலர் ஃபுல்லாமே பாலஸ்தீன்ஸோடது, பாலஸ்தீனர்களோடது. சரிங்களா? இதே இது 1967 வருஷம் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? பாருங்க, 6 days வார் நடந்திருக்கு. பழைய இது அதாவது பேசிக் சப்ஜெக்ட்ல இஸ்ரேல் தீர்க்கதரிசனம் 10 தடவை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 1967 வருஷம் ஒரு வார் நடக்குது. சரிங்களா? 6 நாட்கள் யுத்தத்தில் இவங்க அதிகமான பகுதிகளை என்ன பண்றாங்க, கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் கடைசி இருக்கிறது
இவங்க சும்மா இருக்க மாட்டாம சண்டை போட்டு இப்ப எல்லாம் என்ன ஆகுது, இவங்க பாட்டுக்கு தான் இருப்பாங்க. யாரு? இஸ்ரேல் பாட்டுக்கு தான் இருக்கும். இவங்க அதை எப்படி நீ இருக்கலாம், எங்க இடத்துல சண்டை போட்டு இவங்க இடத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதான் யாருடைய வேலை அப்படின்னா பாலஸ்தீனுடைய வேலை. இவங்க ஒண்ணுமே அவங்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா தொட மாட்டாங்க. அப்படிதான் 2000 பாருங்க இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப 2024 நீங்க தான் சொல்றீங்க இந்த இடம் இருக்குல்ல, இதுவும் இப்ப யாருக்கிட்ட வந்துருச்சு. நம்ம ரொம்ப வருஷமா பேசிக் எடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த இடம் வந்துரும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நம்ம ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வந்துருச்சு. போன வருஷம் வரல, அதான் மறுபார்வை. இந்த வருஷம் அந்த காசா பகுதி யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரேல் கைக்கு வந்துருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப பாருங்க அன்புக்குரிய சொல்லு, இப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலாக அந்த நாடு உதயமா இருந்தா கூட சுற்றிலும் மிகப்பெரிய முஸ்லிம் நாடுகள் அதுக்கு எதிராக இருக்கின்றன. இப்ப நீங்க இந்த மேப் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த டார்க் கிரீன்ல இருக்கிறது ஃபுல்லாமே முஸ்லிம் கண்ட்ரிஸ். அந்த பாலஸ்தீன்னு சொல்லிய தன்னுடைய இன மக்களுக்காக தங்களுடைய நாட்டில் ஒரு இடம் கொடுக்க முடியாதா அவங்களால? அப்படின்னா முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அவங்களுக்கு எந்த இடம் தான் வேணும்? இஸ்ரேல் தான் வேணும். ஏன் இஸ்ரேல் வேணும்? ஏன் அப்படின்னா இந்த ஆபிரகாம்னால வந்த வேலை. சரிங்களா? எல்லாத்துக்கும் யார் தான்? ஆபிரகாம் தான் எங்க மூதாதையர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவங்களுக்கு எது வேணும்? ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்க தான் பிறந்தாரு? அங்கதான் பிறந்தாரு. அதனால எங்களுக்கு அந்த இடம் தான் வேணும்னு ஒரே இடத்த எல்லாரும், இட பிரச்சனை தான். இப்போ வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களுக்குள்ள. என்ன பிரச்சனை? இட பிரச்சனை. சரிங்களா? இட பிரச்சனையை ஆரம்பிச்சு இப்போ பாத்தீங்கன்னா அது உலக போர் லெவலுக்கு என்ன ஆகுது, அது பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது தேவனுடைய திட்டம் தான், அது நமக்கு தெரியும். பாருங்க எவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம்லாம் பார்க்கல. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஈஜிப்டுக்கு லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, சவுத் வெஸ்டர்ன் சைடு இருக்கு பாத்தீங்களா, மேற்கு பக்கம். அங்கேயும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் முஸ்லீம் நாடுகள் தான். சரிங்களா? இப்போ அன்புக்குரிய சொல்லு, இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு வார் அப்படின்றது நிச்சயமா நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே ஞான திருஷ்டிக்காரனாகிய ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அதான் 83வது சங்கீதம். அந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய தேவனுடைய மனுஷன் யார் தெரியுமா? ஆசாப். சரிங்களா? அவர் பாடின ஒரு பாட்டு தான், தீர்க்க தரிசன பாட்டு தான். இன்னைக்கு கன்வென்ஷனே என்னன்னா, இந்த கன்வென்ஷனே தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தீர்க்க தரிசன கன்வென்ஷன். இது தீர்க்க தரிசன கன்வென்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். முதல் தீர்க்க தரிசன பாடம் எதுனா இஸ்ரேல் பத்தினது. அடுத்து இன்னும் 2 தீர்க்க தரிசன பாடங்களை கேட்டு தீர்க்க தரிசன பெருவிழாக்குள்ள நீங்க கடந்து நீங்க நிறைவா செல்லும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 30வது வசனம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப் ஒரு கிரேட் மியூசிஷியன், ஒரு சிங்கர். இன்னும் என்ன சொல்லலாம், தாவீதோடைய இந்த கொயர் டீமுடைய ஹெட்டு. சரிங்களா? எல்லாமே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாப் தான். சரிங்களா? ஆசாப்னு யாருக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாப். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய மியூசிக்கல் பேபிலோனில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்காங்க, ஆனால் யாருக்குமே ஆசாப்னு பேர் வச்ச மாதிரி தெரியல. சரி, ஆனால் அவர் தான் எல்லாமே. சரிங்களா? ஏன் அப்படின்னா இவர் தான் லீட் பண்ணுவார் எல்லாத்தையும் கூட. அந்த மாதிரி ஒரு மனுஷன். இவர் ஒரு ஜெபம் பண்ணி பாடின ஒரு பாட்டு தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. அதுதான் 83. ஆக்சுவலாக இது ஒரு ப்ரேயர். இப்போ ஒரு ப்ரேயர் பண்ண போறார், அதை சாங்கா எழுதுறார். அந்த சாங் தேவனுடைய ஆவியில் எழுதப்படுறதுனால அது தீர்க்க தரிசனமாக என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகுது. அந்த தீர்க்க தரிசன ஜெப பாடலை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், மறுபடியும் பார்க்க போறோம். அது 83வது சங்கீதத்துடைய
காரியம். வாசிக்கலாம் 1ஆம் வசனத்திலிருந்து. 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையடிக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இப்போ அன்புக்குரிய தேவனே மௌனமா இராதையும், பேசாமல் இராது, தேவனே சும்மா இராது. ஃபர்ஸ்ட் பிரேயர் தான் என்ன பண்றார், ஆசாப் ஆரம்பிக்கிறார். சரி, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் உடைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இந்த நம்ம இதில் தொழுகை இங்கே பக்கத்தில் தொழுகை நடக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஒரு ஹை பீச்சில் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி யார் ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு ஜூ ஆரம்பிப்பார், யூதன் ஆரம்பிப்பார். அவங்க காட் என்ன, நம்ம காடை தொழுது கொள்வதற்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஒரு பிச்சில் ஹீப்ரூவில் ஒரு சாங் மாதிரி ஆரம்பித்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் எங்கே போவாங்கன்னா வாருக்கே போவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மேபி இது 83ஆம் சங்கீதத்தை கூட அவங்க என்ன பண்ணலாம், பாடலாம். அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம் அப்படின்னு பாருங்க. இதில் என்ன ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னா, 4வது வசனம் வாசிக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்களா, 3வது வசனத்தை பார்க்கும்போது, உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து ரொம்ப பயங்கரமா பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி இப்போ அடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அடிச்சிட்டாங்க. அதான் October 7, 2023 ஒரு மெசக்கர் அங்க நடந்த ஒரு விஷயம். அதை குறித்து அதனால தான் இந்த சப்ஜெக்ட் லாஸ்ட் இயர் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த வருஷம் அந்த October 7 முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகி இப்போ இன்னொரு 4 நாள் ஆகுது இல்லையா. இப்போ மறுபார்வை பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஸோ வாசிக்கலாம் 4வது வசனம். 4ஆம் வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். எல்லாருடைய விருப்பமும் என்ன அப்படின்னா, இஸ்ரேல்னு ஒரு தேசமோ ஸ்டேட்டோ ஜனங்களோ இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாது. இதுதான் யாருடைய, இன்னும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த்து, மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து, சோல்ஜர்ஸ் அந்த இருக்காங்களா, அவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெரி குட், பார்த்துட்டீங்க. சொன்னாங்களா? 1,20,000 பேர் தான் இருக்காங்க மொத்தத்துக்கே. ஆனால் ஈரான்கிட்ட வந்து அப்படியே டபுளாக இருக்காங்க. ஈரான்ற ஒரு கண்ட்ரிக்கிட்டே டபுளாக இருக்கிறாங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் அடிக்க முடியல. பிளான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ தான் போன வருஷம் பார்த்த பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீப்புள் எல்லாருமே எப்படி வந்து அடிக்கிறதுக்கு வராங்க, அடிச்சிட்டாங்களா, அடிச்சிட்டு இருக்காங்களா, அடிக்க போகிறாங்களான்னு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ முழுக்க 5லிருந்து 8 வரைக்கும் தான் சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 5லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 83ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலையரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நீங்க தான் சொல்லணும், ஏதோம்னா எந்த தேசம், இஸ்மவேலர்னா எந்த தேசம், மோவாபியர்கள்லாம் எந்த தேசம், ஆகாரியர்கள்லாம் எந்த தேசம், நீங்க தான் என்ன பண்ணணும், சொல்லணும். எங்க கடற்கடன்னு சொல்லுங்க பாப்போம். ஜப்பான், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, பர்மா. ஜப்பான் எதுக்குங்க, ஜப்பான் எதுக்கு வருது? ஜப்பான் வந்து முஸ்லீம் நாடா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏதோம்னா எந்த கண்ட்ரி, இஸ்மவேலர்னா எந்த கண்ட்ரி அப்படின்னு என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன்னா போன தடவை நம்ம பார்த்தோம்ல, அதனால நீங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ரேண்டமா ஒன்று கொடுக்குறேன். இதுல ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிட்டு இது இந்த இடம் தான் சொல்லுங்க. அசீரியா வந்து
எல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்க, ஒண்ணு கூட கரெக்டா சொல்லல. அப்ப மறுபார்வைன்றது சரியான பார்வை தான். கரெக்டா? சாம்ஸ் 83 மறுபார்வைன்றது சரியான பார்வை தான். ஏன்னா நமக்கு தெரியல இது எந்தெந்த நாடுகள்னு என்ன பண்ணல தெரியல. சரிங்களா? இப்ப சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இதுதான், இப்படி காமிச்சாலும் உங்களுக்கு அது தெரிய போறது இல்லை. அதனால உங்களுக்கு இந்த சார்ட் போட்டாதான் தெரியும். சரிங்களா? அதுலயும் முக்கியமா இந்த பக்கம் இருக்கிற மேப் இருக்குல்ல, அதை நல்லா குறுகுறுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நல்லா, அதாவது நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஏதோமியர் வசனம் போடும்போது ஏதோமியரும் இஸ்மவேலரும் ஆகாரியரும் சொன்னேன்னா உங்களுக்கு இந்தந்த இடம் டக்கு டக்குன்னு என்ன ஆகணும், ஞாபகம் வரணும். போட்டோ எடுத்து வச்சுக்கிறத பாரு. இங்க பாருங்க, இதுல இங்க இருக்கு பாருங்க, அம்மோன், மோவாப், ஏதோம், ஆகார். ஆகார் 2 இடத்துல வந்திருக்கு. அமலேக்கியர், பெலிஸ்தியர், தீருவின் குடிகள், கேபாலர்கள், அசிரியர்கள் வந்திருக்குங்களா? அங்க சொன்ன எல்லா ஜாதிகளும் இங்க வந்திருக்கா வரலையா? மறுபடியும் இங்க பாருங்க என்னென்ன ஜாதிகள் சொல்றேன். இந்த கண்ட்ரி பேர் வந்து ஜோர்டான். சரிங்களா? அந்த ஜோர்டானுக்குள்ள என்னென்ன ஜாதி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குன்னா அம்மோன், மோவாப், ஏதோம். இது எல்லாம் எந்த கண்ட்ரி தான்? ஜோர்டான் தான். அதுக்கப்புறம் அப்படியே மேல போங்க, சிரியான்றது எது? அசீரியர்கள் தான். சீரியர்கள் நீங்க குழம்பிக்க வேணாம். சீரியா, அசீரியா ரெண்டுமே என்னதான்? ஒண்ணுதான். சரிங்களா? சீரியா ராஜா வந்தாருனாலும் ஒண்ணுதான், அசீரிய ராஜா வந்தாருனாலும் ஒண்ணுதான். குழம்பிக்க கூடாது. கல்தேர் தேசம்னாலும் ஒண்ணுதான், பாபிலோன் தேசம்னாலும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு பேர், இந்த கண்ட்ரிக்கு பேர் என்ன தெரியுமா? லெபனான். இன்னைக்கு தூள் கிளப்பிட்டு இருக்கிற இடம் வந்து இதுதான். சரிங்களா? லெபனானுடைய குடிகள் யாரு? கேபாலரும் தீருவின், டயர் அப்படின்னு போட்டிருக்கா, தீருவின் குடிகள். இப்ப மறுபடியும் வசனத்துக்கு உங்களுக்கு போறேன் நானு. அப்போ அந்த வசனம் வரும்போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த கண்ட்ரி என்ன ஆகணும், ஞாபகம் வரணும். சரிங்களா? அமலேக்கியர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூதாவுக்கு கீழே, அதாவது காசாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க. காசாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க இந்த அமலேக்கியர்கள். ஆக்சுவலா இங்க போட்டிருக்கு, இந்த இடத்துக்கிட்ட வரும் கரெக்டா. சரிங்களா? இது வந்து இதுதான் காசா. கரெக்டா? காசாக்குள்ள இருக்கிற இனம் எது? பெலிஸ்தியர்கள். முதல்ல பார்த்தோம்ல, பெரிய சாட்டு பார்த்தோம்ல, ஃபுல்லா பெலிஸ்தியர்கள் தானே, பாலஸ்தீனர்கள். சரிங்களா? அதுதான் எந்த இடம்னா இந்த. இப்போ ஞாபகம் இருக்குங்களா? இப்ப சொல்லிடலாமா? இப்போ அசிரியன்னா சிரியாவும் தான், ஈராக்கும் தான். ஈராக்கையும் எது கொண்டு வந்துக்கலாம்னா அசீரியாவுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்ப பாருங்க, இதுல எல்லா ஜாதியும் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பாருங்க, இது வந்து இதா இருக்கு பாருங்க, இது வந்து வசனம், இது வந்து இப்ப இருக்கக்கூடிய நாடுகள். சரிங்களா? போட்ட மேப் வந்து இதுதான் எக்ஸாக்டா. சாம் 83 பழைய ஏற்பாடுடைய பெயர்கள் இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய நாடுகளுடைய பெயர்களோட அது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ரொம்ப மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது இந்த சார்ட்டை மட்டும்தான். ஆக்சுவலா இந்த சார்ட் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் எடுத்து மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, நேரம் இல்லாத அந்த பக்கம் ஒரு சார்ட், இந்த சார்ட் மட்டும் தொங்கிக்கிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அந்த அந்த ஜாதிகளுடைய பேர் சொல்லும்போது டக்குன்னு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, நிறைவேறிடுச்சா நிறைவேறிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சோதரர்களே, நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ரிக் கன்னிங்காம் பிரதர் அவர்கள் வந்து இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்ஸ் 83 ப்ரெசன்ட் ஸ்டேஜ் வந்து நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்கிறேன். ஆனாலும் எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் என்னால் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் எழுதின லெட்டர் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அவர் எழுதின லெட்டரில் தான் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிகள் எல்லாருமே அவங்க பார்ட்டை செஞ்சுட்டாங்களா, செஞ்சு ஓஞ்சிட்டாங்களா, என்ன கண்டிஷன். ஏன்னா நிறைவேறதுல 2 பார்ட் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சண்டை போட்டு ஓஞ்சிருச்சுனாலும் அது என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதாவது சண்டை போட்டு ஓஞ்சுனா என்ன அர்த்தம்னா, ஓஞ்சு
நியூட்ரல் ஆயிடுவாங்க. நியூட்ரல் ஆகிட்டு எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓஞ்சிருவாங்க. இதுவும் என்ன ஆகுதுன்னா நிறைவேறுதலுக்குள்ள தான் என்ன ஆகும் வரும். திருப்பி இந்த கண்ட்ரி மூலியமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவ்வளோ நாள் அவங்க பேக்கப் பண்ணி அதை பிளான் பண்ணி ஃபண்டு ஒதுக்கி அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இடங்கள் செட் பண்ணி எல்லாம் பண்ணி இது எல்லாத்தையும் ஒருத்தர் முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, காலி பண்ணிட்டானா இவங்க எப்படி திருப்பி அதை கொண்டு வர முடியும்? நிச்சயமா என்ன ஆக முடியாது. ஏன்னா என்டையர் சிஸ்டத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிவேர் வரைக்கும் பிடுங்கிடுறாங்க. பிடிங்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியலன்னா திருப்பி வர முடியாது. அப்படி எந்தெந்த கண்ட்ரி மாறிடுச்சு, எந்தெந்த கண்ட்ரி இன்னும் மாறலை அப்படின்றத இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். போன வருஷம் நிலைமை வேற, கிட்டத்தட்ட எல்லாருமே சண்டை போடுற மோடில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய பேருடைய பல் புடுங்கப்பட்டு விட்டது. சரிங்களா? ஐடிஎஃப் வந்து, அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் ஐடிஎஃப். அது வந்து இன்னைக்கு 7 இடங்கள்ல ஒரே நேரத்தில் சண்டை போட்டுக்குது. 7 கண்ட்ரீஸ்ல ஒரே நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய நாடு கூட இப்படி சண்டை போட முடியாது. 7 இடத்துல சண்டை போட முடியாது ஒரே சமயத்துல. பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் தான், பங்களாதேஷ்னா பங்களாதேஷ் கூட தான். இப்படி 7 இடத்துல என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாத போட்டுட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம் அன்புக்குரிய சோர்ஸ்களே, இப்போ ஒவ்வொன்றா போக போகிறோம். இந்த 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 கண்டென்ட் தான் சப்ஜெக்டு. சரிங்களா? பார்க்கலாம். சங்கீதம் 83 மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 83 சங்கீதம் 5 வசனம் முதல். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த இத்தனை ஜாதிகள் ஒரு 3 ஜாதி மொத்தம் நம்ம ரெட்ல பண்ணியிருக்கிறோம். ஏதோம், மோவாபியர்கள், அம்மோனியர்கள். எந்த தேசம்? கன்ஃபார்மா? ஏதோமியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள். எந்த தேசம்? ஜோர்டான். எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப கம்ப்ளீட்டா இந்த 3 ஜாதியும் இந்த ஒரு தேசத்தை அடையாளப்படுத்துறதுனால நம்ம இதோட கண்டிஷன் என்ன அப்படின்றத இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் போட்டிருக்கிறாரு. ஏதோம், மோவாப், அம்மோன். எந்த கண்ட்ரி? ஜோர்டான். கரண்ட்லி அட் பீஸ் வித் இஸ்ரேல். என்னவா? கரண்ட்லி பீஸ் வித் இஸ்ரேல். ஏன்னா ஈவன் ஹெல்ப் டு டிஃபெண்ட் தம் ஃப்ரம் த ஈரான் மிசைல்ஸ். இன்னும் ஒரு படி மேல போய் ஈரான்ல இருந்து மிசைல் வந்தா கூட நாங்க ஏதாவது தடுக்க முடியுமான்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாம்ஸ் 83ல இந்த 3 இனம் விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே இவங்கிட்ட இருந்து என்ன ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது ஜோர்டான் வந்து ரொம்ப அலை கண்ட்ரி ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ ஜோர்டான் பார்த்துட்டீங்க இல்லையா? உங்களுக்கு மறுபடியும் அந்த மேப்பை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக அதை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்கா? இங்க பார்த்துட்டோம்ல, ஏதோம், மோவாப், அம்மோன், ஜோர்டான் இருக்கு. அதை பார்த்துட்டோம். அடுத்து யார் இருக்கா? ஆகாரியர்கள் பார்த்தோமா? ஆகாரியர்கள். ஆகார் யாரு? இஸ்மவேலோடைய அம்மா தான் யாரு? ஆகார். அவங்க போன இடம் வந்து சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எகிப்தை கூட அவங்க என்ன பண்றதுன்னா சொல்றது உண்டு. ஸோ இங்க பாக்குற மேப்ல ஆகார்னு 2 இடத்துல போட்டிருக்கா. இங்க ஒரு ஆகார், இங்க ஒரு ஆகார் போட்டிருக்கா. இந்த ஆகார் எந்த கண்ட்ரி? சவுதி அரேபியா. இந்த ஆகார் ஈஜிப்ட். ஸோ ஈஜிப்டா இருக்கலாம் அல்லது சவுதி அரேபியா. இங்கேயும் கூட பாருங்க நம்ம போட்டிருக்கோம். இந்த ஆகாரியர்கள் வந்து சவுதி அரேபியா ஆர் ஈஜிப்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இவங்களுடைய பொசிஷன் என்ன, இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி வெரி டிவைடட், நாட் எ பொட்டன்ட்
டு இஸ்ரேல். ஈராக் இல்ல பிரதர், ஈராக் கிடையாது. சரிங்களா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ்ல ஆகாரியர்கள் இருந்த இடம், அதாவது அவர் பிரதர் ரெஃபர் பண்ணியிருக்கார் இல்லையா, அது வந்து அவங்க இருந்த இடம். பிரதர் வந்து அதை வந்து ஈராக்குக்காகவும் போட்டிருக்கு. ஏன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல, சவுதி அரேபியா விஷயமா, ஈஜிப்டா, ஈராக்கான்னு என்ன பண்ணல தெரியல. அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு. ஆனா என்னன்னா இப்ப பார்க்கும் பொழுது ஈராக்கா இருந்தாலும் சரி, சவுதி அரேபியா இருந்தாலும் சரி, ஈஜிப்டா இருந்தாலும் சரி, இந்த மூணுக்குமே பொருந்தும். இந்த மூணு கண்ட்ரியும் இஸ்ரேலோட த்ரெட்ல இல்ல, அதை த்ரெடன் பண்ணல. த்ரெடன் பண்ணலன்னு என்ன அர்த்தம்? பயமுறுத்துற வேலை பண்றது இல்ல, புரியுதுங்களா? பட் ஆனா ஆக்சுவலா ஈராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது அசிரியர்களோட கலந்துருக்கு. அசிரியர்கள் அது சிரியாவோட மிக்ஸ் ஆயிருக்கு ஈராக். ஆக்சுவலா அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பண்ணிட்டு இருக்கு மீன்ஸ் என்னன்னா, அது பண்ணாது, அது இடத்த கொடுத்து வச்சிருக்கு இவங்களுக்கு. நான் சொல்றது இல்லை, இப்ப என் லேண்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் பண்ணலை, நீங்க வேணா யூஸ் பண்ணி ஏதாவது பண்றதா இருந்தா பண்ணிக்கங்கன்னு வந்து ஈராக் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவுடைய சில பேஸ், ஏர் பேஸ், இந்த இது மிலிட்ரி பேஸ்லாம் வைக்கிறதுக்கு சிரியாவும் ஈராக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது ஆகாரியர்கள் அதுக்கான வசனம் அவர் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற, இப்ப யாரை பார்த்துட்டோம்? ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர் பார்த்துட்டோம். இப்ப யாரை பார்க்க போறோம்னா அமலேக். அதே மாதிரி யாரையும் பார்த்துட்டோம், ஆகாரியரையும் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது யாருன்னா அமலேக்கியர் மற்றும் பெலிஸ்தியர். சரிங்களா? அமலேக்கியர் மற்றும் பெலிஸ்தியர் எங்க இருக்காங்க? அமலேக் எங்க இருந்துச்சு? காசாவுக்கு கொஞ்சம் கீழே. பெலிஸ்தியர்கள் காசா இருக்கீங்களா? ஏன்னா அது புரியலன்னா இப்ப அவங்களோட வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரியாது. பெலிஸ்தியர்கள்ன்றது காசா தான், அமலேக்ன்றது காசாவுக்கு கொஞ்சம் கீழே. அப்ப அவங்களும் கிட்டத்தட்ட யாரோட அலைன்ஸ் தான்? பெலிஸ்தியர்களுடைய அலைன்ஸ் தான். கரெக்டுங்களா? இப்போ பெலிஸ்தியர்கள் காசா ஸ்ட்ரிப்பா இருக்கட்டும், அமலேக்கா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே முழுக்க யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சரிங்களா? இப்ப பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சொல்ல இங்க பாருங்க, எங்க இருக்கு பெலிஸ்தியர்கள்? பெலிஸ்தியன் எந்த இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெலிஸ்தியன் காசா, எந்த இது? ஹமாஸ். அதே மாதிரி அமலேக் இருக்கு இல்லையா, அமலேக் எது? என்ன? ஹமாஸ். seeing the following item as well, currently being systematically degraded by the Israel Defense Force. இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ் எழுதிட்டாரு. ஆனா அமலேக்கும் பெலிஸ்தியர்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா இந்த பெலிஸ்தியன் அந்த லீடர் என்ன சொன்னா தெரியுமா? கண்டிப்பா இஸ்ரேல நாங்க என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது இவங்க தான், ஹமாஸ் தான். சரிங்களா? ஹமாஸ்னால தான். ஆனா இப்போ முடிச்ச மாதிரி முதல்ல இஸ்ரேலால முடிச்சிருக்க முடியும் அவங்கள. ஆனா என்ன பண்ணலைன்னா உலகத்துக்காக, உலக சமாதானத்திற்காக, யுஎஸ்ஏயோட அமெரிக்காவோட தலையீடுனால நிறைய விஷயத்தினால அவங்க அமைதியா இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் காசாவிலிருந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இஸ்ரேல் தேசத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அன்னைக்கு இதான் இஸ்ரேல் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிடணும், முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு என்ன பண்ணுச்சுன்னா முடிவு பண்ணுச்சு. ஏன்னா உலகத்துக்கு தெரியணும்ல, நீ ஏன்பா அவன் கூட போய் அடிக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்கல்ல. அதுக்காக தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நோவா மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு இடத்துல உள்ள புகுந்து அந்த ஃபெஸ்டிவல்ல இருந்த அத்தனை பேரையும் அவங்க வந்து
ஹாஸ்டேஜஸை இழுத்துட்டு போனாங்க, நிறைய பேரை கொன்னாங்க, பெண்களை எல்லாம் சித்திர குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போனாங்க. இப்படி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை அந்த நாட்டில் நடத்தினதுனால இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க இந்த டேட் நீங்கள் கவனிங்க, அக்டோபர் 12 அப்படின்னா எந்த டேட்டு? நாளைக்கு போன வருஷம் இஸ்ரேல் என்ன சொல்லுச்சுன்னா, இஸ்ரேல் நியூ வார் கேபினட் வாவ்ஸ் டு, இது வந்து நான் போன வருஷம் போட்ட ஸ்லைடு, ஆக்சுவலி அந்த ஸ்லைடை தான் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். சரிங்களா? சொல்லிச்சு டு வைப் த ஹமாஸ் ஆஃப் த எர்த், இந்த பூமியிலே ஹமாஸை இல்லாதபடி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி என்ன பண்ணிச்சுன்னா செஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறேன். இதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து காசால இருந்து, நீங்க மற்றது பார்க்க வேணாம், இது மட்டும் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம பெலிஸ்தீர்களையும் அமலேக்கியர்களையும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். காசால இருந்து மட்டும் அக்டோபர் 7ல இருந்து எத்தனை மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா 13,200 அயன் டூமை ஃபெயிலியர் பண்ணதும் அப்பதான் அக்டோபர் 7ல தான் அயன் டூமையும் ஃபெயிலியர் பண்ணது. அயன் டூம்னா எதுன்னு தெரியும் இல்லையா? அயன் டூம்னா என்னது? இங்க வர ராக்கெட்டை வான்வெளியிலே வந்து ஸ்கேன் பண்ணி இங்க இருந்து போய் இஸ்ரேல்ல இருந்து ஒரு ராக்கெட் போய் என்ன பண்ணி அடிச்சு வானத்திலே வெடிக்க வச்சிடும். அந்த சிஸ்டம் பேர் தான் அயன் டூம். அந்த அயன் டூம் ஃபெயிலியர் பண்ணது எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டே தான்? நான் அக்டோபர் 7 தான். நிறைய ராக்கெட் வந்து உள்ள வந்து விழுந்துருச்சு, டேங்கே உள்ள வந்துருச்சு. இப்போ பாருங்க, இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து மொத்தத்துக்கும் போட்டிருக்கிறாங்க, மொத்தமா இஸ்ரேல் சந்திச்ச இழப்பை குறித்து போட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 7, 2003 இருந்து 26,000 ராக்கெட் மொத்தம் எங்க இருந்தெல்லாம் வந்திருக்குன்னா, லெபனான்ல இருந்து வந்திருக்கு, ஈரான்ல இருந்து, இப்போ ரீசெண்டா வந்தது ஈரான் தான். 200 பேலிஸ்டிக் மிசைல்னு பேரு. பேலிஸ்டிக்ஸ் மிசைல்னா 40,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அடிக்கும். 40,000 கிலோமீட்டரு அந்த மிசைல் போய்கிட்டே இருக்கும், கரெக்டாக அந்த இலக்கில் போய் அடிக்கும். ஒரு மிசைலோடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா, இந்த ஹால் அளவு இருக்கும் ஒரு மிசைலோட சைஸ். அதில் ஃபுல்லாக வெடிமருந்து அடுப்பு நிரப்பி போட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி 200 இது வந்து அக்டோபர் 1ஆம் தேதி கரெக்டாக ஈரான் அனுப்பிச்சிச்சு. இது வரைக்கும் 400 அனுப்பிச்சிருச்சு. இது என்னைக்கு எடுத்திருக்கிற டேட்டு போய் இது பாருங்க, முந்தா நேத்து தான் எடுத்திருக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அக்டோபர் 9, 2024. புரியுதுங்களா? பாருங்க எத்தனை பேரை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, கொலை பண்ணியிருக்காங்கன்னா 1690 இஸ்ரேலர்களை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது வரைக்கும் கொண்டு இருக்கிறாங்க. 101 பேரை பயண கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. 19,176 பேர் காயப்பட்டிருக்காங்க. 90,000 பேருக்கு மேல வீடுகள் இல்லை. ஏன்னா எவாக்குவேட் சைரன் வந்துடும். இப்போ என்ன நடக்கும்னா, ஒரு மிசைல் வந்துருச்சு, இவங்களால அயன் டூம்லேயும் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா காதே கிளியர் அளவுக்கு ஒரு சைரன் அடிக்கும். இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாக இருக்குது, இந்த சைரன் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த ஏரியாவில் சைரனை ஒலிக்க வச்சிருவாங்க. எல்லாரும் பங்கருக்குள்ளே போயிடுவாங்க. பங்கருக்குள்ளே போயிட்டாங்கன்னா உழுகிற அந்த ராக்கெட் வந்து அவங்க வீடுகளில் விழுந்துரும், வீடு போயிடும். அப்படி எத்தனை பேர் வீடு போயிடுச்சுன்னா 90,000 பேர் வீடு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நம்ம எங்கே உட்காந்துருக்குறோம்னா மாப்பாளையத்தில் நல்லா ஃபேன் காற்றுல என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம உட்காந்துருக்குறோம். சைரன் சத்தம் கூட இல்லை, எகித்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் பாட்டு கேட்டாலே கதவட பாட்டு கேட்குது அப்படின்னு ஒரு சிலர் பாட்டை ரசிக்கிறது உண்டு, அது வேற இது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 4,973 டெரர் அட்டாக் வந்து என்ன நடந்திருக்கு. சரிங்களா? இது வந்து யாருடைய, இது வந்து பாதிப்போடைய ரெக்கார்டு. இப்போ இவங்க அடிச்சதை பார்க்குறீங்களா? பாவம், இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியாதுன்ற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த ரெக்கார்டை நான் இங்கிட்டு போட்டிருக்கேன். இவங்க பண்ணதை பாருங்க, இங்கிட்டு இருக்கு. சரிங்களா? இத்தனை நாடு சேர்ந்து இப்படி பண்ணியிருக்க. இந்த ஒரு குட்டி நாடு இருந்துட்டு எத்தனை டார்கெட் அடிச்சிருக்காங்கன்னாமா 51,300 டார்கெட்னா அத்தனை மிசைல் இவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க மிசைல்லாம் அனுப்ப மாட்டாங்க,
ஃப்ளைட்டு ஸ்டீல்த் ஃப்ளைட் ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ளைட்டு. அதை எடுத்துகிட்டு போய் டம்மு 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 டம்முன்னு குண்டை போட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து இத்தனை டெரரிஸ்டை பிடிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எத்தனை டெரரிஸ்டை கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. 17,000 டெரரிஸ்டை கொண்டு இருக்கிறாங்க. உள்ள போய் ஒரு டெரரிஸ்டை கொல்ல முடியுமா நம்மளால? டெரரிஸ்டை வேணா நாம வேணா என்ன பண்ணுவோம், பயண கைதியா போவோம். பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க, டெரரிஸ்ட் என்ன போட்டிருக்கு, லெபனான்ல மட்டும். இப்போ லெபனான்ல இப்போ அவங்க ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு ஒரு 3-4 நாள் தான் ஆகுது, ஒரு வாரம் தான் இருக்கும் அதிகபட்சம். அதுக்குள்ளேயே வந்து 800 பேரை கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து 4800 டனல் ஷாப்ட்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? சுரங்கப்பாதை 4700 சுரங்க பாதையை கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கிறாங்க காசால மட்டும். இப்ப லெபனானுக்குள்ள இதே வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டெரர் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்புல்லா. அடுத்துக்கு வரேன் நான். இப்போ ஹமாஸ் மட்டும் பார்த்துட்டு பெலிஸ்தியர்களையும் அமலேக்கர்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இஸ்ரேல் 7 ஃப்ரண்ட்ஸ்ல இப்போ என்ன பண்ணிருக்கு, 7 இடங்கள்ல ஒரே நேரத்தில் வார் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா செஞ்சிட்டு இருக்கு. அது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான், காசா, ஈராக்கு, சிரியா, ஏமன், ஈரான். சரிங்களா? அதோட அலை இடம். அப்படி இந்த மாதிரி 7 இடங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அது மும்முனை தாக்குதல் நம்ம சொல்லுவாங்க. இது 7 முனை தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இது என்ன டேட் போட்டிருக்கு, அக்டோபர். இதான் காசா சிட்டி. இந்த சிகப்பு கலர்ல புள்ளி புள்ளியா இருக்குல்ல, 7ஆம் தேதி இவங்க வந்து அடிச்சாங்க இல்லையா, 12ஆம் தேதிக்குள்ள இவங்க அடிச்சிருக்கிறத பாருங்க. டேமேஜ் 12ஆம் தேதி அடிச்சது. அதுக்கு அடுத்து பாருங்க, நவம்பர் 23 இவங்க அடிச்சதை பாருங்க. அடிச்சது மீன்ஸ் என்ன, இதெல்லாம் பில்டிங், ஆள்கள் இல்ல, பில்டிங்ஸ், டேமேஜ்டு பில்டிங்ஸ். அதுக்குள்ள எவ்வளவு அடிச்சிருக்காங்க பாருங்க. இது எப்போ, ஜனவரி. இது எப்போ, போன மாசத்துக்குள்ள. காசாவுடைய கண்டிஷன் பாருங்க. காசா வந்து சுடுகாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெலிஸ்தியர்கள் இனிமே, ஹமாஸ் இனிமே என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸை தூக்கணும்னா ஹமாஸ் லீடரை தூக்கணும்ல. லீடர் தூக்கணுமா வேணாமா? லீடர் எங்க இருக்கான்னா ஈரான்ல இருக்கான். எப்படி தூக்குவீங்க நீங்க? போய் 4 பேர் கூட சேர்ந்து கூட அவனை என்ன பண்ண முடியாது, அந்த தூக்குறது இல்லை. ஆளை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஈரான்ல ஈரான் பிரசிடென்ட் இருக்கார்ல, பிரசிடென்ட்டுக்கு அவர் தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு பங்களா இருக்கும்ல, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் தள்ளி இன்னொரு பங்களால யாரை வச்சிருக்காங்கன்னா ஹமாஸ் லீடரை வச்சிருக்காங்க. அவர் பேர் ஹனியா. அந்த ஹனியாவை வந்து இப்போ காலி பண்ணணும். காலி பண்ணா இங்கே ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த ஆளையும் காலி பண்ணிட்டா ஹமாஸ் என்ன பண்ணிடலாம், சுத்தமாக என்ன பண்ணிடலாம், ஆணி வேற என்ன பண்ண மாதிரி, தூக்குன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணினாங்கன்னா ஹனியாவை வந்து தூக்கணும்னு முடிவு பண்ணாங்க. எப்படி தூக்குனாங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையுமே பார்த்துட வேண்டியது. சப்ஜெக்ட்ல என்னதான் எடுக்கிறதா? சரி, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன், கவனமா பாருங்க. அதில் அந்த இது மட்டும் ஆன் பண்ணிட்டு பண்ணுங்க மைக்கு கிட்ட. Hezbollah reportedly ordered around 5,000 pagers from Taiwan, a country known for producing about 90% of the world's most advanced semiconductors. Hezbollah reportedly... ஆக்சுவலா வீடியோ மாத்தி போட்டாரு. சரிங்களா? Hezbollah reportedly... இல்ல வாங்க.
ஒரே வீடியோ 2 இடத்துல போட்டிருக்கீங்க. அந்த ஹமாஸ் 37 வீடியோ மட்டும் ஒன்றா போதும். ஓகே. அது வீடியோ மட்டும் ஒன்றா போதுமா? இந்த இடத்துல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஒரு நிமிஷம். ரெண்டுமே ஒரே வீடியோவா இருக்கா? இதுல எந்த வீடியோ தானே? வீடியோ தானே? How the Hamas leader was killed. On Also July gowning, 1st, 2024, Tehran was rocked ஆக்சுவலா by a டெஹ்ரான் அப்படின்றது shocking ஈரானுடைய கேபிட்டல். Hamas leader Haniyeh இதுதான் and his ஹமாஸ் லீடர். bodyguard were assassinated at the heavily guarded Basij al-Zahra guest house, இதாவது protected guest by house. the Iranian Revolutionary Guard. The guest house is located near Sadabad இது Palace வந்து and the பிரசிடென்ட்டோடைய official ஈரான் residence of பிரசிடென்ட்டோடைய the இடம். President of Iran. இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அந்த Earlier கெஸ்ட் that ஹவுஸ். day, Haniyeh had arrived in Iran to attend the president's ஈரான் பிரைம் inauguration மினிஸ்டர் அவர் ஹனியா and பார்த்து meet with பேசிட்டு the supreme இந்த leader. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. According to the வந்து Telegraph அவர் ரூம்ல UK, தூங்கும்போது the bomb was கீழே பாம் reportedly planted in his room 2 months பாம் எப்போ வச்சாங்க, யார் வச்சாங்கன்றது அப்ப சொல்றேன். Mossad, the Israeli intelligence agency. However, this claim was later denied. Another theory suggests that a rocket இன்னொரு was மெத்தட் fired from the செகண்ட் nearby ஸ்ட்ராட்டஜி Kochar வச்சிருந்தாங்க. ski பாம்ல resort. சாகலைன்னா எப்படி கொல்லலாம்னு A covert team ஒரு launched 7 an கிலோமீட்டர் தள்ளி Iranian-made ஒரு rocket மலையில இருந்து with a அதை 7 கரெக்டா அந்த கெஸ்ட் kilogram ஹவுஸ பார்த்து warhead, ராக்கெட் ஏவிடுறது. striking Haniyeh and killing him செகண்ட் instantly. ஸ்ட்ராட்டஜி இதுலயும் The மிஸ் true ஆயிடுச்சு அப்படின்னா details remain shrouded in mystery. ஜெட்டை எடுத்துட்டு வந்து But போட்டுறது. this assassination is poised to be a major turning point மூணு strategy that வந்து could alter வச்சிருந்தாங்க. the course of the Hamas-Israel conflict. What's அவ்வளவுதான். your take on the assassination of the Hamas leader? அன்புக்குரிய சகோதரர்களே, அது பரவாயில்ல. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெஹ்ரான் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய கேபிட்டல்ல பிரசிடென்ட் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லா ஈரானியனுடைய ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இப்ப எப்படி ஹமாஸ் லீடர் வந்து, ஆனா அங்கதான் வருவாருன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்குரிய கெஸ்ட் ஹவுஸ் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரூம்ல தான் தங்குவாருன்னு முதற்கொண்டு அவங்க வந்து எடுத்துட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொசாத்னால. ஆக்சுவலா இஸ்ரேல்ல 3 உளவு படை இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான், மொசாத் மட்டும்தான். மொசாத் வந்து இன்டர்நேஷனல் குளோபல் ஆபரேஷன்ஸ் வந்து பண்றவங்க யாருன்னா மொசாத். அது போக சின்பிட்னு ஒன்று இருக்கு. சின்பிட்னா என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய உள்ளேயும் மிலிட்ரிக்குள்ளேயும் ஒரு ஸ்பை இருக்கு, ஒரு ஸ்பை டீம் இருக்கு. அதுக்கு பேர் சின்பிட். 3வது அமான் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது ஒன்லி உள்நாட்டு நிலவரங்களை மாத்திரம் உளவு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு துறை. அமான், சின்பிட், மொசாத் 3மே உளவு நிறுவனங்கள் தான். இதுல பவர்ஃபுல் எதுனா மொசாத் தான். அது குளோபல் ஆபரேஷன்ஸ். அதாவது ஈரான்ல இந்த வேலையை பார்த்தது மொசாத் தான் கண்டுபிடிச்சது. யார்கிட்டயே போய் டீல் போட்டாங்கன்னா, அந்த கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கெஸ்ட் ஹவுஸ், அதுல 2 பேர்கிட்ட கோடிக்கணக்கான டாலர் நாங்க வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீல் போட்டு அந்த பாமை எல்லா ரூம்லயும் வச்சுட்டாங்க. இதே மாதிரி பாமை எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. இந்த ஹனியாவை கொல்றதுக்கு கரெக்டா வரும்போது ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டிருக்காங்க. ஆனா ஹமாஸ் ஒத்துக்கவே மாட்டேங்குது. அவர் எப்படி செத்தாருன்னு சொல்லவே மாட்டேங்குது. ஆனா செத்துட்டாருன்றது நல்லா தெரியும். அது செத்ததே 2 நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. எப்படி ஒத்துக்குவீங்க? ஹமாஸ் லீடர் செத்துட்டாருன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? புரியுதுங்களா? அவங்களுக்கு ரொம்ப வந்து அது அவமானம். இந்த ஒரு சூழ்நிலையில என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ரிமோட் வெடிச்சு தான் அவர் செத்துருக்கணும். இல்லாட்டினா அது என்னது, ஒரு மிசைல் அடிச்சு அவர் என்ன பண்ணிக்கணும். ஆனா பாருங்க,
2 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி வருவாருன்னு நினைச்சு இதுக்காகவே எப்படி காத்திருந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ பெலிஸ்தியர்களும் அமலேக்கர்களும் இப்போ என்ன ஆயாச்சு, முடிஞ்சாச்சு. சாம்ஸ் 83ல இந்த 2 குரூப்பும் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்க்கும்போது நம்ம பார்க்குற கேபாலர்கள் தீர்வின் குடிகள், சங்கீதம் 83:5-8 பார்த்தோம் இல்லையா? இப்போ பெலிஸ்தியர்களும் அமலேக்கர்களும் பார்த்துட்டோம். இப்போ கேபாலர்களையும் தீர்வையும் என்ன பண்ணணும் பார்க்கணும். யார் இந்த கேபாலர்கள் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய லெபனான் நாடு, லெபனான். தீர்வு யாருன்னா லெபனான் தான். சரிங்களா? இப்போ இவங்க அடிக்கணும் இல்லையா? லெபனான் லெபனானாவே இல்லையே, அவங்கள போய் எங்கிட்ட அடிக்கிறது? லெபனான் ஒரு வெறும் இடம் தான் அது. லெபனானுக்குள்ளேயும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஆனால் அது ஒரு டம்மி கவர்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த கண்ட்ரியை ஆப்ரேட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்புல்லா தீவிரவாத இயக்கம். ஹஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்துக்கு ஃபுல் ஃபண்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ கிட்டத்தட்ட லெபனான ஒரு குட்டி ஈரானாவே நீங்க பார்க்கலாம். இங்க ஹஸ்புல்லாவுடைய தீவிரவாத இயக்கத்துடைய தலைவர் நஸ்ருல்லா எங்க தான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனானுடைய கேபிட்டல் பெய்ரூட்ல இருக்கிறார். இதே ஹமாஸ் தீவிர லீடர் ஹனியாவை அடிச்ச மாதிரி நஸ்ருல்லாவை இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அடிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க கம்யூனிகேஷன் வச்சிருந்த சிஸ்டம் செல்போன் வச்சிருக்கும் போது இவங்க ஹஸ்புல்லாவுடைய லெபனீஸ் மிலிட்ரி லீடர் ஷாயட் ஷக்கூர் அப்படின்றவரை, ஃபாயட் ஷக்கூர் அவர் பேரு, அவரை செல்போனை வச்சு தான் அடிச்சாங்க. செல்போனுடைய அந்த இதை ஃபுல்லாமே மொசாத் எடுத்துருச்சு. லெபனீஸ் மிலிட்ரியோட செல்போன் அந்த விஷயத்தை ஃபுல்லாமே யார் எடுத்தாச்சுன்னா மொசாத் எடுத்து இந்த ஏற்கனவே இந்த ஒரு லீடர் சொன்னேன் இல்லையா, ஃபயர் ஷக்கூர்னு சொல்லிட்டு இந்த ஆளை கீழே அவர் எப்பவுமே 7 மாடி பில்டிங்ல 2வது மாடியில தான் இருப்பாரு. இவர் 2வது மாடியில இருந்து அடிக்க முடியாதுன்னு அவர் 7வது மாடிக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி, ஏன்னா ஃபோன் தான் இவங்கிட்ட இருக்கே, இவங்க பண்ணிடலாம்ல இஸ்ரேல் மொசாத், அவர் 7வது மாடி வர சொல்லி மேல இருந்து குண்டை போட்டு கொண்டுட்டாங்க. உடனே இவங்க என்ன ஆகுறாங்கன்னா ஹஸ்புல்லா தீவிரவாதிக்கு என்ன ஆகுதுன்னா செல்போனை ஹேக் பண்ணிட்டாங்க, எல்லாருடைய செல்போனையும். அதனால நம்ம பேஜருக்கு மாறிட்டாங்க. சரிங்களா? இப்போ பேஜருக்கு ஹஸ்புல்லா இயக்கம் தீவிரவாதிக்கு பேஜருக்கு மாறினவனையுமே இப்போ என்ன நடக்குதுன்னா, அன்புக்குரிய சொல்ல பேஜர் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் மொசாத் பாக்குறாங்க. எங்க இருந்து இந்த பேஜர்லாம் வாங்குறாங்கன்னா தாய்வான்ல இருந்து வாங்குறாங்க. தாய்வான் எங்கிட்டு இருக்கு? தாய்வான் எங்க இருக்கு? சைனா பக்கத்துல இருக்கு தாய்வான். தாய்வான்ல தான் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேஜரும் தாய்வான்ல இருந்தா ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட்ல வரும் இல்லையா, இப்ப நமக்கு வருது இல்லையா சைனால இருந்து, அந்த மாதிரி இப்ப கண்டெய்னர் ஷிப்மெண்ட்ல அந்த பேஜர் வரும்போது நடுவுலே புகுந்து பேஜரை எடுத்து பேஜருக்குள்ள இருக்கிற 2 பேட்டரியில ஒரு பேட்டரியை தூக்கிட்டு அதே பேட்டரியோட சைஸ்ல வெயிட்ல ஒரு பாம உள்ள வச்சு பேஜரை ஃபுல்லா கொடுத்து விட்டுட்டாங்க. கொடுத்து விட்டுட்டு கரெக்டா ஒரே நாள்ல எல்லாரும் பேஜரும் என்ன ஆயிடுச்சு, இந்த பேஜர் வச்சிருக்கவெல்லாம் யாரு? ஹஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தோடைய. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவிலியன்ஸும் வச்சிருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனா மோஸ்ட்லி 95% வச்சிருக்கிறது யாருன்னா இவங்க தான். சரிங்களா? இவங்க மக்களோட மக்களாவும் இருப்பாங்க. அதனால இவங்களை சிவிலியன்ஸ் சொல்லிடுறாங்க, குற்றச்சாட்டப்படுத்த. பொதுமக்களை எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு கிடையாது. இந்த பேஜர் எதுக்கு? பேஜர் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் யாரா பேஜர் வச்சிருப்பானா? பேஜர் எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னா இவங்க குறியீடுகள் இது மட்டும் அனுப்புறதுக்கு தான் பேஜர். இந்த பேஜர் வெடிச்சிச்சு. அடுத்த நாள் வாக்கி டாக்கி வெடிச்சிச்சு. முந்தின நாள் பேஜர், 2வது நாள் வாக்கி டாக்கி. இப்ப யார்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இந்த கம்யூனிகேஷன் இல்லாத போது லீடரை தூக்கணும். ஏன்னா லீடருக்கு யாராவது சொல்லிடுவாங்கல்ல, பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பேஜர் எப்படி வெடிச்சிச்சு, வாக்கி டாக்கி எப்படி வெடிச்சிச்சு, லீடர் எப்படி தூக்குனாங்க. எதுக்காக இதை பார்க்குறோம்?
கேபாலரும் தீர்வு பீப்புளுக்காக இதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். Pagers from Taiwan, a country known for producing about 90% of the world's most advanced semiconductors. These pagers were destined for Lebanon. However, what makes this story particularly intriguing is what allegedly happened during the shipment process. At some point along the way, a spy agency is believed to have intercepted the shipment and tampered with the pagers. They discreetly altered the internal components, replacing one of the two identical batteries with a hidden explosive device. This modification was done so subtly that it went unnoticed. Once the changes were made, the altered pagers were quietly sent back to Hezbollah as if nothing had happened. To help you understand better about the explosive pager, let's take a look at how it works. At its core, the battery powers the entire device. This is the speaker and emits audio alerts to notify the user of incoming messages. The motor adds a physical vibration alert, making the pager effective in silent mode. The radio antenna coil receives wireless signals like VHS, and the microprocessor converts these signals into readable messages. In short, these are often low-tech and difficult to track. Inside a typical pager, you'll notice these components working together, particularly the batteries which power the device. Now, let's consider a hypothetical scenario. Imagine you're looking at two identical batteries inside the pager. Although this is speculative, if it were part of a spy agency, we might consider disguising one of the two identical batteries for a different purpose. One battery would provide the necessary power for the device, while the other could ஒரு potentially serve as an தான். explosive இன்னொரு cleverly concealed battery within the கிடையாது, pager. அது To பாம்பு. expand on this theory, an alkaline AA battery weighs approximately 23 grams. Interestingly, reports in the news have mentioned that an explosive weighing about 20 grams was அதுவும் detonated. அதே வெயிட் This தான். similarity in weight lends some plausibility to the idea that a battery could be used as a disguised explosive device. We believe there was a timer for triggering this explosive that can disable or unalive an adult if placed at the correct time. Since 2,750 were injured, which cannot be a coincidence. In one instance, a pager explosion occurred at a grocery store when a small handheld device, உண்மையிலே seemingly இதே just மாதிரி another ஒரு pager, வீடியோ was இருக்கு, carried by a possible ஒருத்தருடைய பேஜர் Hezbollah வெடிச்ச operative. வீடியோ ஒன்று இருக்கு. It unexpectedly detonated, causing injuries to the user. The explosion, though localized, inflicted harm and sowed fear among those present. This raises the question, why did Hezbollah begin using pagers instead of simple mobile phones? Well, it all started with the Farid Shikr இப்ப bombings, better ஏன் explained in செல்போன் the யூஸ் பண்ணா video பேஜர் ahead. யூஸ் பண்ணாங்க After the அப்படின்னா, October 7 attack and the Druze football field இவர் missile incident, 27 ஜூலைல the Israeli spy agency இப்ப என்ன started planning பண்ணினாங்கன்னு the assassination of Fuad Shukr. தேவதான் ஃபயர் They did ஸ்ட்ரக்கர். this by hacking into the இவன் mobile செல்போனை network of வச்சு the தான் இவனை Hezbollah அடிச்சாங்க. military commanders. லெபனீஸ் Let's delve மிலிட்டரி into the லீடர் details of ஹஸ்புல்லா how this இயக்கத்துடைய assassination unfolded. ஆதரவாளர். Southern Beirut, Lebanon serves as a stronghold for Hezbollah, where Fuad எல்லா Shukr operation resided அவங்க in a நாட்டுல இல்ல, fortified மத்த நாட்டுல தான். seven-story building. This building was not only his home, but also served as a base of operations, with his office strategically located on the second இருக்கிற floor, second floor, allowing him to oversee உன்னை and top floor க்கு coordinate வர வச்சு critical அங்க இருந்து military கொண்டு போட்டாங்க. activities. செல்போனை On the வச்சு. day of the அதனால தான் assassination, பேஜருக்கு Fuad மாறினாங்க. Shukr was working in his office, likely engaged in the planning and communication that were vital to Hezbollah's operations. Unbeknownst to him, Israeli intelligence was closely monitoring his movements and communications. According to reports, Israeli intelligence managed to intercept a Hezbollah phone call, which played a crucial role in the assassination plot. The intercepted call was manipulated to deliver a false directive, instructing Fuad Shukr to return to his residence on the top floor of the same building. The urgency of the message was designed to make the commander believe it was a matter of immediate importance. This clever ruse was a deliberate attempt to isolate Fuad Shukr in a specific location, ensuring that the strike would be as effective as possible. The plan succeeded as soon as confirmation was received that the commander had entered his 7th floor apartment. The final phase of the operation was set into motion. An aircraft, possibly an F-16, was dispatched to carry out the precision strike. Equipped with a laser-guided bomb, similar to the highly advanced Spice weapon, the aircraft locked onto the target. The free-fall guided weapon, traveled with pinpoint accuracy, was released and struck the building with devastating force, causing a massive explosion that obliterated இதனால the தான் 7th செல்போனே floor வேணாம், and claimed the நம்ம life எதுக்கு of போயிருவோம். Fuad Shukr, injured a couple of பேஜருக்கு residents போயிருவோம், living. பேஜ். But this doesn't even compare to the mystery of this assassination in the இதே Iranian மாதிரி guest தான் house. Who did it and how அந்த was it done? We will அனியாவை present you with three முடிச்சாங்க, scenarios and let you நஸ்ருல்லாவையும் decide. முடிச்சிட்டாங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இன்னைக்கு வீட்டில் போய் மிச்சத்தை பார்த்துக்குங்க. சரிங்களா? விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம 83ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய கேபாலர்களும் தீரு பட்டணத்தை ரெண்டு பேர்த்தையும் ஹஸ்புல்லா பீப்புளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நசுரல்லாலாம் முடிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து நெஞ்சில் வந்து அடித்த மாதிரி ஹஸ்புல்லா லீடரை முடிச்சது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாளே என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு லீடர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த லீடர் அவனும் அவுட்டு, அடுத்த நாள் அவன் அவுட்டு. 250 லீடர்களை முடிச்சிருக்கிறாங்க. இது முதலே செய்ய முடியுமா, செய்ய முடிஞ்சிருக்காதா அப்படின்னா செய்ய முடியும். ஆனால் உலகத்துக்கு தெரியணும் ஹமாஸ் யாரு, ஹஸ்புல்லா யாரு, ஈரான் யாரு. இன்னும் கூட பெஞ்சமின் நெட்டன்யாஹூ என்ன சொன்னார்னா, பிரான்ஸ் பிரசிடெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அவர் பேர் மக்ரூன். மக்ரூன் சரியில்லைப்பா, ரொம்ப ஷேமா இருக்கு உன்னை பார்த்தா அப்படின்னாரு. எதுக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உதவி பண்ணுறதை, ஹெல்ப் பண்ணுறதை, சப்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டுறாங்க பிரான்ஸு. இப்போ நீ சப்போர்ட் பண்ண நிப்பாட்டலைன்னா நான் வந்து ஜெயிக்காம விட்டுருவேனா, நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய பிரான்ஸோடைய ஒரு தொழிற்சாலையில் போய் குண்டை போட்டாங்க. ஸோ எல்லாரும் இப்போ யார் யாரை பார்க்கணும் இன்னும் இதில் பாருங்க, யார் யாரை பார்க்கணும் இன்னும்? ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோமா, ஆகாரி பார்த்துட்டோமா, கேபால், அமலேக்கியர், பெலிஸ்தியன், தீர்வு பார்த்துட்டோமா? இது மட்டும்தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். அசிரியானா சீரியா. சீரியா வந்து இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் சீரியா. இங்கே வந்து ரஷ்யாவுடைய பேஸ் வந்து இருக்கு, நேவி பேஸ், ஏர் பேஸ் வந்து இருக்கு. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சில ட்ரூப்ஸை வந்து விட்ரால் வாங்கிட்டாங்க. சீரியாவும் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. 1-2 மிசைல் மட்டும் சும்மா சும்மா அனுப்பிச்சுக்கிறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம்னா அனுப்பிச்சுக்கிறோம், இவ்வளோதான். Hezbollah reportedly அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேறிடுச்சு, ஆல்மோஸ்ட் நிறைவேறிடுச்சு. சாம்ஸ் 83 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு கோகுவோடைய இன்வென்ஷன் தான். கோகு யாரு? ரஷ்யாவுடைய. அதுக்கு தன்னை தயார்படுத்தி, இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து பெரிய சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுப்பா, நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ராக்டிஸ் தான் இப்போ தேவன் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பெரிய வாருக்கு இப்போ யார் போகணும்? இஸ்ரேல். பண்ணு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால் நல்லா இருக்குமா? அதனால இவங்களெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணிக்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீ கிளம்புட்டாரு. ஆல்மோஸ்ட் சாம்ஸ் 83 என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் அது நிறைவேறிச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை, 3ஆம் உலக போரை யார் எதிர்கொள்ள போறானா, இஸ்ரேல் தேசம் எதிர்கொள்ள போகிறது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாம ரெடியா? இன்னும் கொஞ்ச நாள் சாம்ஸ் 83 போய்கிட்டே இருக்கட்டும்னு நம்ம ஏதாவது ப்ரேயர் பண்ணலாமா? சாம்ஸ் 83 என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இல்லைங்க அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் இஸ்ரேலை ஒத்துக்கிட்ட நாடுகள் ஆதரிக்கிறது, மிச்ச கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒத்துக்காத நாடுகள். இன்னமும் அப்படி இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஜெயிண்ட் காத்திருக்கான், அவனுடைய நிலப்பரப்பு மட்டும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அவரான். அப்போ என்னன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இந்த பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், போலந்து, இட்டலி, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? தான் உண்டு. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இஸ்ரேல் இது பிரச்சனைக்குள்ள உள்ள வந்து எதுக்காவது பைசல் பண்ணி முடிக்கலாம்ல, அமெரிக்கா முடிக்கலாம்ல, முடிக்கலாமா முடிக்க கூடாதா? ஏன் முடிக்க மாட்டாங்க சொல்லுங்க? ஏன் ஐரோப்பிய நாடுகள் இந்த பிரச்சனைக்குள்ள வரமாட்டாங்க சொல்லுங்க? ஆக்சுவலா இவ்வளவு தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு இல்லையா, இவங்களால நம்ம நாட்டுக்கு என்ன ஆயிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பக்கம் யாரும் என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால சண்டை போறதுக்கு இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கணும்.
அவங்களுக்கு தேவை இஸ்ரேல் இருக்கணும். அதனால தான் இஸ்ரேல் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு ஆதரிக்கிறாங்க? இஸ்ரேல் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. நமக்கு எதுவும் என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாய் வளர்ப்போம் இல்லையா, யாராவது வந்தா என்ன பண்ணிடுற, நீயே என்ன பண்ணிக்க பார்த்துக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியல அது எப்படிப்பட்டது அப்படின்னு. சரியா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். அமெரிக்கா ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கும் இஸ்ரேல் வேணும். எதுக்கு வேணும்னா, இவங்களை ஃபுல்லாக மேய்க்கிறதுக்கு. யார் ஐக்கிய அரபு நாடுகளுக்குள்ளே போய் சண்டீர்த்தனம் பண்ணுறதுக்கு யார் வேணும்னா இஸ்ரேலு வேணும். அதாவது அவங்கள்ட்ட என்ன அணு ஆயுதங்கள் இருக்குன்னு போய் பார்க்கணும். சப்ளை இவனுக்கு வந்து காசு எதில் வருதுன்னா, இவன் நாடே எதில் நடத்துகிறான்னா ஆயுதத்தை அனுப்பிச்சி வச்சு தான் யுஎஸ்ஏ வாழ்க்கை நடத்துகிறான். இஸ்ரேல் எப்படி தெரியுமா வாழ்க்கை நடத்துகிறான்? மூளையை வச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ பேஜர் வெடிக்கிற டெக்னாலஜி உனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்பான் அமெரிக்காவை. அமெரிக்கா என்ன கேட்பான்? அந்த அந்த டெக்னாலஜி எனக்கு என்ன பண்ணணும் வேணும் அப்படின்னா, இத்தனை $1 பில்லியன் கொடுத்துட்டேன்னா அந்த ஃபார்முலாவை நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். இவன் மூளையை விற்று இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சர்வை ஆகிட்டு இருக்கான். அவன் ஆயுத வித்து பண்ணிட்டு இருக்கான். இப்படி இதுதான் உலகம். இது தெரியாம நம்ம ஆளுக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, நான் என்னுடைய இப்படிதான் வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் கடைசி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுது. வாசிக்கலாம், ஒரு 2 வசனம் வாசித்து முடிச்சிடலாம். சங்கீதம் 83:16-18. 83ஆம் சங்கீதம் 16 மற்றும் 18ஆம் வசனம். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்துடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெக்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே. அந்த நாமம் எல்லாருக்கும் என்ன ஆக போகுது, தெரிய போகுது. இஸ்ரேலுடைய காட் யாரு? ஏன் இப்படி எல்லாம் இவங்க எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சிட்டே இருக்காங்க? அவங்க யாரை தான் கும்பிட்டுட்டு சண்டைக்கு வராங்கன்றத எல்லா நாடுகளில் ஒரு நாள் என்ன ஆகும் தெரியும்படி வெக்கி கலைந்து நாணம் அடைந்து வெக்கப்பட்டு எல்லாரும் என்ன ஆயிடுவாங்களாம், அழிந்து போகணும்னு யாரு பிரேயர் பண்ணியிருக்கா? ஆசாப் பண்ணிட்டாரு. ஆசாப் தேவனுடைய மனுஷன். அந்த ஆசாப்ன்ற ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபமும் நம்முடைய ஜெபமும் இன்னைக்கு ஒன்னா இருக்கணும். நம்மளும் என்ன பண்ணணும், சீக்கிரம் இந்த Psalms 83 என்ன ஆகணும், நிறைவேறணும். ஆண்டவரே நான் ரெடியா இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதா? சொல்றோமா? ஏன் அப்படின்னா, தூங்கக்கூடாது, சப்ஜெக்ட்ல இல்லை, வாழ்க்கையில். சரிங்களா? ஏன்னா நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமானதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, Psalms 83 மறுபார்வை, திருப்பி ஒரு மறுபார்வை இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆல்மோஸ்ட் என்ன ஆக போகுது, என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. திருப்பி அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை கன்வென்ஷனில் வந்து Psalms 83 மறுபார்வை இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் தியானிங்க. என்னாமம் புஸ்தகத்திலையும் ஆதியாமம் புஸ்தகத்திலையும் கர்த்தர் மோசேகிட்டையும் ஆபிரகாம், ஆதியாமத்தில் ஆபிரகாம், என்னாமத்தில் மோசே, 2 பேர்கிட்டையும் ஒரு எல்கை குறித்து கொடுத்திருந்தார். இதுதான் உங்களுடைய தேசத்தினுடைய எல்கை அப்படின்னு கொடுத்திருந்தார். அந்த எல்கை இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துருச்சா வரலையா அப்படின்றத அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு சித்தமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த எல்கை வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப அதிகமாக ஈடேற நாம் பிரயாசப்பட்டு கர்த்தருக்கு பிரியமா நடந்து தேவனுடைய ராஜ்யம் சென்று செல்ல தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நம்மளாம் அப்போ எங்கே இருந்தோம்? இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் இங்கே இருந்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இங்கே இல்லை. இஸ்ரேலுக்குள்ளர போய் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கடைசி வாழ்க்கையிலுடைய கடைசி பகுதி இப்போவே லிட்ரலாகவே இந்த மாம்சீக இந்த ஒரு வாழ்க்கையில் கடைசி பகுதியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லாரும் இருக்கிறோம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இது உலக ஜனங்களுக்கு தெரியாது, இது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதோட சேர்த்து இன்னும் குறிப்பாக நம்ம எதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அதனால தான் முன்கூட்டியே சொல்லும்போது இந்த 83ஆம் சங்கீதம் அப்படின்னாலே அது ராஜ்யத்தை பற்றின ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சம் இன்னும் அதிகமாயிருச்சு. இப்போ 1874 ராஜ்யம் வந்திருக்கிறத இப்போ தான் நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சவங்களுக்கு கூட என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாயிருச்சு. இன்னும் கடைசி நாட்களில், இன்னும் சொற்ப நாட்களில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் என்ன செய்ய போகுது? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் வரப்போகுது அப்படிங்கிறது தான். அப்போ எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிடுச்சு, இன்னும் எண்ணிக்கையுள்ள தீர்க்க தரிசனங்களே இருக்குது. அதற்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த 83ஆம் சங்கீதம் இன்னும் சில நாட்களில் முழுவதுமாக நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நம்முடைய குணலட்சணத்தை எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும். அதனால தான் அன்றைக்கி வெளிப்படுத்துதல் கடைசி வகுப்பில் அநேக சகோதர சகோதரிகள் கலந்துக்கிட்டீங்க. அதில் சகோதரர் ஒரு விஷயம் சொன்னார். அது இன்ன வரைக்கும் அந்த டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த பாடத்தில் கூட. அப்போது மன்னிப்பு கேட்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்களுடைய குற்றத்தை நாம் பார்க்குறதுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. அதுதான் அர்த்தம். அதை கூட என்ன செய்ய போகிறோம்னா அடுத்த ஒரு பாடத்தில் கூட நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி தேவன் எச்சரிப்பு உண்டான ஒரு பாடத்தை இன்னும் சகோதரர் மூலியமாக நம்ம கண்ணு முன்னாடி கூட நிறைய விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே வரார். அந்த எச்சரிப்பை நாம் நமக்கானதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இன்னும் நம்முடைய ஓட்டத்தை அதிகமாக என்ன பண்ணலாம்? துரிதப்படுத்தலாம். இந்த ஒரு சத்திய பாடத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு சத்திய பாடத்தை கற்றுக் கொடுத்த சகோதரன் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒரு பாடம், இந்த ஒரு செஷன் இதோட நிறைவடைகிறது. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை, டீ பிரேக் இப்போ விட்டுறலாம். விட்டு முடிச்சுட்டு எப்போ வரலாம்? இப்போ மணி 11:20. எப்போ வரலாம்? 11:10 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு வர முடியாது. ஸோ 11:45 வந்துடலாமா? இந்த ஒரு 11:45 என்ன பண்ணலாம்? ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். 11:45 மறுபடியும் அனைத்து சகோதர சகோதரிகளும் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பாடத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம்.